அழகான இந்த லலிதாம்பாள் சோபனம் அதுல வந்து நம்ம பார்க்கடல் கடையறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துண்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரும்போது மோகினி அவதாரமா விஷ்ணு வர, அதுக்கப்புறம் நடந்த அந்த இது எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனுடைய ஜனனம் அதையும் பார்த்தோம். இன்னும் ஒரு ஸ்லோகம் அதுல பாக்கி இருக்கு. அதை முடிச்ச உடனே நம்மளுக்கு அடுத்த இது தாக்ஷாயினியுடைய கதை வரும். அதுக்கப்புறம் பார்வதி அவதாரம், அப்புறம் அந்த மன்மதனை எரிக்கிறது, அப்புறம் பண்டாசுரன் தோன்றதுன்னு அப்பதான் அந்த மெயின் கதை. அதாவது பண்டாசுரனுடைய ஆஹ் உற்பத்தி வந்த அதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து அவன் எப்படியெல்லாம் ஆட்சி புரிஞ்சு எப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான், தேவர்களை நடுநடுங்க வச்சான். அதுக்கப்புறம் அவ எல்லாரும் அம்பாளை வேண்டி அதுக்கப்புறம்தான் லலிதாம்பிகை நம்மளுக்கு ஆவிர்பவிச்சா. அதெல்லாம் நம்மளுக்கு இனிமே வரிசையா வர ஆரம்பிக்கும். சோ இப்ப வந்து அந்த ஹரிஹரபுத்திர ஜனனம், அதாவது ஐயப்பனுடைய ஜனனம்க்கு அப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்லோகத்தையும் இப்ப நம்ம பார்த்துடலாம். சுஜரிதா வாங்கும். மேம், ஒரே ஒரு டவுட், ஜெனரல் டவுட். ஐயப்பனுடைய அவதாரத்துக்கு எதனா ரீசன் இருக்கா மேம்? ரீசன் தெரியாது, தெரியல எனக்கு அது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மோகினியும் தானமடைந்தாள், மோகம் தெளிந்து சிவனுமையுடனே. மோகினியும் அந்தர்தானமடைந்தால் மோகம் தெளிந்து சிவனுமையுடனே. மோகம் தெளிந்து சிவனுமையுடனே. மோகம் தெளிந்து சிவனுமையுடனே. வாகனமான ரிஷபத்திலேறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். வாகனமான ரிஷபத்தில் ஏறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். மோகினியும் அந்த தானமடைந்தாள், மோகம் தெளிந்து சிவனுமையுடனே. வாகனமான ரிஷபத்திலேறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். மோகினியும் அந்தர்தானமடைந்தால் மோகம் தெளிந்து சிவனுமையுடனே. வாகனமான ரிஷபத்தில் ஏறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவது அந்த அவதாரம். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவது அந்த அவதாரம். பின்னே இப்பொழுது சொன்னோம் மோகினி ரூபம், பின்னும் கேளிது 2 சோபனம் சோபனம். பின்னே இப்பொழுது சொன்னோம் மோகினி ரூபம், பின்னும் கேலி. இனி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னா அழகா வரும். பின்னே இப்பொழுது சொன்னோம் மோகினி ரூபம், கினி ரூபம். பின்னே இப்பொழுது சொன்னோம் மோகினி ரூபம், பின்னும் கேலிது 2 சோபனம் சோபனம். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவதந்த அவதாரம். பின்னே இப்பொழுது சொன்ன மோகினி ரூபம், பின்னும் கேலிது 2 சோபனம் சோபனம். மோகினியும் அந்தர்தானமடைந்தால் மோகம் தெளிந்து சிவனுமையுடனே. வாகனமான ரிஷபத்தில் ஏறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவதந்த அவதாரம். பின்னே இப்பொழுது சொன்ன மோகினி ரூபம், பின்னும் கேலிது 2 சோபனம் சோபனம். ஓகே, பியூட்டிஃபுல். சோ திருப்பியும் அவர் கைலாசத்துக்கு போனார். அதுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். மோகினி அவதாரம் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து தாக்ஷாயினியுடைய கதை நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நடுவுல சொல்றா, அதாவது இந்த லலிதா தேவியினுடைய மகிமை, அவளுடைய மகிமைகளையும் அவளுடைய புகழையும் நம்ம
பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்த்தோம்னா அவளுடைய மகிமை அவ்வளவு விரிவானது. நம்மளால அது சொல்லி மாளாது அப்படிங்கறத எப்படி சொல்றான்னா, 1,00,000 கோடி பகுதியில நாம சொன்னது வெறும் ஒரு துளிதான் அப்படிங்கிறா. அதாவது அது அவ்வளோ எனார்மஸா இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கா. 1,00,000 கோடி பகுதியில நம்ம சொல்றது வெறும் ஒரு துளி மட்டும்தான் அவளுடைய புகழையும் பெருமையையும் பாடின்னு இருக்கோம். இந்த லலிதாம்பாள் சோபனத்தை பக்தியோட யார் கேட்கிறாளோ பக்தியோட யார் சொல்றாளோ அவளுக்கு எல்லாம் மங்களமா நடக்கும், மங்களமான காரியங்கள் நடக்கும்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தக்ஷனுடைய கதை ஆரம்பிக்கிறார். ஒரு ஸ்லோகம் சொன்ன அப்புறம் நான் அந்த கதையை சொல்றேன். நான் கூப்பிட்டுமா மேம்? அடுத்தது நீ தானே, வா. ஓகே. லலிதா தேவி உடைய மகிமை தன்னிலே 1,00,000 கோடி உளத்திலே சொல்வோம். லலிதா தேவியுடைய மகிமை தன்னிலே 1,00,000 கோடியுலத்தில் சொல்வோம். கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. லலிதா சொல்றது கெட்டவர்க்குன்ற மாதிரி ஆயிடுறது, கேட்டவர்க்கு அது நல்லா சொல்லுவோம். சரி மேம். லலிதா தேவியுடைய மகிமை தன்னிலே 1,00,000 கோடியுள்ளத்தில் செல்வோம். கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. பூர்வத்தில் தக்ஷனுடைய கண்ணி இல்லை பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு. பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கு மேம் கன்னிகைங்கிறது ஃபாஸ்டா சொல்லணும். பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு. பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு. சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு தாட்சாயணி போனால் சோபனம் சோபனம். சாம்பவர் சொல்லி தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு. சொல் தள்ளி சொல்லி இல்ல, சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு தாட்சாயணி போனால் சோபனம் சோபனம். சொல்லட்டுமா மேம்? சொல்லு. லலிதா தேவியுடைய மகிமை தன்னிலே 1,00,000 கோடியுள்ளத்தில் செல்வோம். கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு. சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு தாட்சாயணி போனால் சோபனம் சோபனம். ஓகே, இன்னொரு தடவை சொல்லணுமா மேம்? சொல்லிடேண்டா. லலிதா தேவியுடைய மகிமை தன்னிலே 1,00,000 கோடியுள்ளத்தில் சொல்வோம். கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. பூர்வத்தில் தக்ஷனுடைய கன்னிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு. சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு தாட்சாயணி போனால் சோபனம் சோபனம். ஓகே, சோ தக்ஷ பிரஜாபதினு ஒரு ராஜா இருந்தா. அவனுடைய பெண் குழந்தைதான் தாக்ஷாயணி. தாக்ஷாயணி சிவனை மனம் முடிக்கிறாள். அதெல்லாம் ஒரு பெரிய கதை, சொன்னா போயிட்டே இருக்கும். சோ தாக்ஷாயணியும் சிவனும் கல்யாணம் பண்ணிக்கிறா. தக்ஷனோட சிவனுக்கு பகை உண்டாகிறது, அதுவும் ஒரு கதை. சோ என்ன பண்றான் தக்ஷன், என்ன பண்றான், அதை எப்படியாவது அந்த சிவன் பெருமானை மட்டம் தட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு பெரிய யாகத்துக்கு ஏற்பாடு பண்றானாம். அந்த
யாகத்துல வந்து அந்த சிவபெருமானுக்கு அந்த ஹவிர்பாகம் கிடைக்க கூடாது, அதாவது அதுல போடுற அந்த ஆகுதி ஹவிர்பாகம் வந்து சிவனுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணினான். சோ என்ன பண்ணா, எல்லா தேவர்களுக்கும் தன்னுடைய மற்ற எல்லா பெண்களுக்கும் மருமானுக்கு எல்லாரையும் யாகத்துக்கு வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பினா தூதர்கள் கிட்ட. ஆனா சிவனையும் அந்த தாட்சாயினியையும் மட்டும் அவன் கூப்பிடவே இல்லை அந்த யஜ்ஞத்துக்கு. சோ அவன் கூப்பிடலங்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணார், அந்த யாகத்துக்கு அவர் போல. ஆனா தாட்சாயினிக்கு வந்து என்ன, அப்பா நடத்துற அந்த யாகத்துக்கு போய் ஏன் என்னையும் என்னுடைய கணவரை மட்டும் நீ மதிக்காம யாகம் நடத்துற, இது தப்பு இல்லையா அப்படின்னு அப்பாட்ட கேட்கணும், நியாயம் கேட்கணும் அப்படின்னு அவளுக்கு தோணித்தான் தாட்சாயினிக்கு. அதனால என்ன பண்ணினானா, சிவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் அந்த யாகத்துக்கு போனா தாட்சாயணி. அது வரைக்கும் இங்க வருது, என்ன ஆறுதுங்கிறது பார்ப்போம். கூப்பிட்டுமா மேம்? நீங்க கூப்பிட்டுக்கிறீங்களா? நீயே கூப்பிடு. ஜெயஸ்ரீ மேம். ஜெயஸ்ரீ ஸ்ரீ. தகப்பனும் தாயும் அம்மா வந்தாயா, இல்ல, தகப்பனும் தாயும் அம்மா வந்தாயா வென்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருத்தாள். தகப்பனும் தாயும் அம்மா வந்தாய் என்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்புறம் எரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி விட்ட ஞத்தை செய்தான் தக்ஷன். முப்புறமெரித்தவருடைய பாகத்தையை முடக்கி விட்டஞத்தை செய்தான் தக்ஷன். இல்ல முப்புறம் எரித்தவருடைய பாகத்தையும் அதோட நிறுத்தினோம். முடக்கி அடுத்ததுல வந்துரும். முடக்கி விட்ட ஞத்தை செய்தான் தக்ஷன். முப்புறமெரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி விட்டஞத்தை செய்தான் தக்ஷன். தகப்பனும் தாயும் அம்மா வந்தாயா வென்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்புறம் எரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி விட்ட ஞத்தை செய்தான் தக்ஷன். தகப்பனும் தாயும் அம்மா வந்தாய் என்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்புறமெரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி விட்டஞத்தை செய்தான் தக்ஷன். ஈசர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேணுமென்று. ஈசர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேண்டும் என்று. இவன் பெண் என்பதை மாற்ற வேணுமென்று. இவன் பெண் என்பதை மாற்ற வேண்டும் என்று. விசையாய் அக்னியிலே மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தால் சோபனம் சோபனம். விசையாய் அக்னியிலே மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தாள் சோபனம் சோபனம். ஈசர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற என்பதைய ஃபாஸ்டா சொல்லிருக்கோம். இவன் பெண் என்பதை மாற்ற வேணும் என்று. விசையாய் அக்னியிலே மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தாள் சோபனம் வேறே அவதரித்தால் வேறே அவதரித்தாள் சோபனம் சோபனம். தகப்பனும் தாயும் அம்மா வந்தாய் என்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்புறமெரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி வெட்டங்கத்தை செய்தான் தக்ஷன். ஈசர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேண்டும் என்று. விசையாய் அக்னியிலே மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தாள் சோபனம் சோபனம். ஒரு வாட்டி. தகப்பனும் தாயும் அம்மா வந்தாய் என்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்புறமெரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி விட்டஞத்தை செய்தான் தக்ஷன். ஈசர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேண்டும் என்று. விசையாய் அக்னியிலே மறைந்து பார்வதியாக
யாக வேறே அவதரித்தார் சோபனம் சோபனம். ஓகே. சோ சிவபெருமான் சொல்ல சொல்ல தாட்சாயணி கேட்கல. நம்மளுக்கு நியாயம் கிடைக்கணும், ஏன் என்னையும் என் கணவனையும் மட்டும் நீ அவமதிக்கிறேன்னு அப்பாட்ட கேட்கணுங்கிறதுக்காக கிளம்பி போறா. அந்த யாகசாலையில போன உடனே பார்த்தோம்னா அந்த தாட்சாயணிய யாருமே மகிழ்ச்சியோட வரவேற்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை யாருமே. சோ அது அவமானத்துக்கு மேல இன்னும் அவமானமா போயிடுது. சோ அவ சிவபெருமான் சொன்ன மாதிரியே அவமானம் ஏற்பட்டதுதான் மிச்சம் அவளுக்கு. அவளுக்கு ரொம்ப கோபம் வந்தது. என்ன பண்ணானா, திருப்பியும் கைலைக்கு வர விரும்பாமல் அங்கேயே அந்த யாக குண்டத்துல குதித்து தனது தேகத்தை விடுத்தாள் தாட்சாயணி. அதுக்கப்புறம் அவ எடுத்த அவதாரம் பார்வதி அவதாரம். அதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் நடந்தது. விஜயஸ்ரீ அது லாஸ்ட்ல வேணும் என்றுட்டு அப்படின்னு சொல்லணுமா இல்ல வேணும் என்றுன்னு சொன்னா போதுமா? சொன்னா போறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் போட்டுட்டேன் மேம். மேம் நான் இருக்கேன் மேம் விஜி. ஓகே ஓகே. ம். இதை கேட்டு ஈசனும் தக்ஷன் தலையை கிள்ளி எரித்து விட்ட ஞம் நிறைவேற்றி விட்டு. இதை கேட்டு ஈசனும் தக்ஷன் தலையை கிள்ளி எரித்து விட்டேக்ஞம் நிறைவேற்றி விட்டு வந்து இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தே யோக தபசிருந்தார். வந்து இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தே யோக தபசிருந்தார். பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து. பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து பார்வதி தேவியை தகப்பனார் ஈசர்க்கு பணிவிடை செய்வித்தார் சோபனம் சோபனம். பார்வதி தேவியை தகப்பனார் ஈசர்க்கு பணிவிடை செய்வித்தார் சோபனம் சோபனம் சோபனம். இதை கேட்டு ஈசனும் தக்ஷன் தலையை கிள்ளி எரித்து விட்டேக்ஞம் நிறைவேற்றி விட்டு வந்து இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூல யோக தபசிருந்தார். பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து. பார்வதி தேவியை தகப்பனார் ஈசர்க்கு பணிவிடை செய்வித்தார் சோபனம் சோபனம். இதை கேட்டு ஈசனும் தக்ஷன் தலையை கிள்ளி எரித்து விட்டேக்ஞம் நிறைவேற்றி விட்டு வந்து இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தே யோக தபசிருந்தார். பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து. பார்வதி தேவியை தகப்பனார் ஈசர்க்கு பணிவிடை செய்வித்தார் சோபனம் சோபனம். ஓகே. சோ தாட்சாயணி அந்த யஜ்ஞ குண்டத்துல குதிச்சு தன்னுடைய உயிரை துறந்தாள். அப்போ என்ன ஆச்சு, அவளோட உயிர் போனா கூட அந்த அக்னி வந்து என்ன பண்ணிட்டான், அந்த உடலை கொஞ்சம் கூட தீண்டலை, அந்த உடலை அப்படியே தான் இருந்தது. சோ இத எல்லாத்தையும் நாரதர் பார்த்துட்டு என்ன பண்றார், கைலாசத்துல போய் சிவபெருமான்கிட்ட இதெல்லாம் சொல்றார். சிவபெருமான் பயங்கர கோபம் அடைஞ்ச என்ன பண்ணார்னா, தன்னுடைய சடையிலிருந்து ஜடாமுடியிலேருந்து ஒரு கத்தை புடுங்கி எரிஞ்சு தரையில வீசினார். அதிலேந்து வெளிப்பட்ட சிவபெருமானுடைய அம்சனான அகோர வீரபத்ரர் வந்தார். அதாவது 3 கண்களோட 1000 கைகளோட தோன்றினாராம் அவர். அப்புறம் அந்த சிவபெருமானுடைய உஷ்ணமான பெருமூச்சிலேந்து மகா காளியும் உதயம் ஆனாள். 2 பேரும் என்ன பண்ணா, ரதத்துல ரௌத்ரத்தோட கிளம்பி அந்த யாகசாலைக்குள்ள போய் எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கினாலாம் 2 பேரும், வீரபத்ரரும் அந்த மகா காளியும். வீரபத்ரர் என்ன பண்ண,
எல்லா தேவர்களையும், அதாவது ஹவிர்பாகம் சிவபெருமானுக்கு கிடைக்காமல் எல்லாத்தையும் அபகரிச்ச அந்த தேவர்களை எல்லாரையும் தண்டித்தார். கடைசியில அந்த தக்ஷனுடைய தலையையும் வெட்டி அந்த வேள்வி தீலியே தூக்கி எறிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். விஜயலட்சுமி மாமி. சோ திருப்பி அப்ப எல்லா தேவர்களும் முனிவர்களும் என்ன பண்றா, இதெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி நம்ம சிவபெருமான்கிட்டயே வந்து சரணடைக்கிறா, அவ துதிக்கிறா. சிவன் உடனே கொஞ்சம் மனசு சாந்தமாகி அவ மேல கருணை கொண்டு அவளை திருப்பியும் உயிர்ப்பித்த தேவர்கள் எல்லாரையும் சாகடிச்சா இல்லையா, திருப்பி அவளை உயிர்ப்பித்து அவ இருப்பிடத்துக்கு போறதுக்கு அனுமதிச்சா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆட்டினோட தலையை அந்த தக்ஷனுக்கு பொருத்தி திருப்பியும் உயிர் பெற்று எழச் செய்தார் அந்த வீரபத்ரன் என்னும் சிவபெருமானுடைய அவதாரம். சோ அப்புறம் தக்ஷனும் வந்து தன்னை நாம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த சடலம், அந்த இதுதான் ஒண்ணுமே ஆள இல்லையா, அந்த தேகம் அப்படியே இருந்தது, உயிர் மட்டும்தான் போயிருந்தது. அந்த தேகத்தை அந்த உடலை வந்து அக்னி தீண்டவே இல்லை. அதை தூக்கிண்டு அவர் அப்படி ஒரு கோர ருத்ர தாண்டவம் ஆடினார். அந்த முத்தொழிலும் புரிஞ்சாதான் இந்த லோகம் வந்து உங்களுக்கு ஓடின்னு இருக்கும் இல்லையா. சோ இதுல வந்து சிவபெருமானுடைய தொழில் அப்படியே நின்னு போச்சதுனால எல்லாமே ஸ்தம்பிச்சு போச்சு, உலகமே இருண்டு போச்சு. அவர் அவ்வளோ கோபத்தோட அந்த அம்பாளுடைய உடலை வந்து தன்னோட தோல்ல போட்டுண்டு கூத்தாட ஆரம்பிக்கிறாராம். கூத்துன்னா அது சாதாரண கூத்து இல்ல, ஊழி பெரும் கூத்து. அண்ட சராச்சரங்களும் அப்படியே ஆட ஆரம்பிச்சுதான். சூரியன் சந்திரன் எல்லாம் தேவர்கள் எல்லாரும் நிலை தடுமாறினர் அப்படிங்கிறார். 7 லோகங்களும் வந்து ஆடி போச்சு. நவ கிரகங்கள், அஷ்டதிக்பாலகர்கள் எல்லாம் இடம் மாறி போனாலாம். அப்படி இருந்ததா அந்த தாண்டவம். சோ இது வந்து ரொம்ப விபரீதமா போயின்றிருக்கு அப்படின்னு என்ன பண்ணார் மகாவிஷ்ணு, அந்த உக்ர தாண்டவம், சிவபெருமானுடைய உக்ர தாண்டவத்தை நிறுத்தறதுக்கு ஒரே வழி அந்த தாட்சாயினியுடைய உடலை அவரிடம் இருந்து பிரிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சார். தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவினார் மகாவிஷ்ணு. அது போய் அந்த சிவனுடைய தோளில் இருக்கும் அந்த தேவியினுடைய உடல் பாகங்களை துண்டு துண்டா வெட்டி வீழ்த்தி கொண்டே போச்சான். அந்த மாதிரி அந்த அங்கங்களுடைய துண்டங்கள் விழுந்த இடங்கள் தான் பின்னாளில் அம்பாளுடைய சக்தி பீடங்கள். 51 பீஜாட்சரங்கள் தோன்றிய இடங்களில் அந்த அங்கங்கள் விழுந்து அது எல்லாமே வந்து சக்தி பீடமா நம்மளுக்கு இப்போ நம்ம வேண்டின்னு இருக்கோம். அம்பாளுடைய பல அங்கங்கள் விழுந்த இடம் தான் அந்த சக்தி பீடங்கள். இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம்தான் வந்து சிவபெருமானுடைய உக்ரம் தணிஞ்சது. திருப்பியும் கைலாசத்துக்கு போய் கடும் தவத்தில் ஆழ்ந்தார் சிவபெருமான். ஓகே, அடுத்தது 50 இல்லையா? ஆமா மேம். சுவாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாரகாசுரன் சூரன் உண்டானான். சுவாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாருகாசுரன் சூரன் உண்டானான். சுவாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்கட்கு வரத்தினாலே. சுவாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்களுக்கு வரத்தினாலே. சுவாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாரகாசுரன் சூரன் உண்டானான். சுவாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்கட்கு வரத்தினாலே. சுவாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாருகாசுரன் சூரன் உண்டானான். சாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்களுக்கு வரத்தினாலே. தாரகாசுரனடி பொறுக்காமல் தேவர்கள் சுவாமி முன் மன்மதனை ஏவினர்.
தாருக்காசுரனடி பொறுக்காமல் தேவர்கள் சாமி முன்மன் வதனி சேவினார். வாராய் மன்மதனே தேவியோடீசரை வாழும்படிக்கு செய்வாய் சோபனம் சோபனம். வாராய் மன்மதனே தேவியூரத்தரை வாழும்படி செய்வாய் சோபனம் சோபனம். சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமி. சாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாருகாசுரன் சூரன் உண்டானான். சாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்களுக்கு வரத்தினாலே. தாருகாசுரனடி பொறுக்காமல் தேவர்கள் சாமி முன்மன் மதனி ஏவினார். வாராய் மன்மதனே தேவி ஒழித்ததே வாழும்படி செய்வாய் சோபனம் சோபனம். இன்னொரு வாட்டி மாமி. சாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாருகாசுரன் சூரன் உண்டானான். சாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்களுக்கு வரத்தினாலே. தாருகாசனை பொறுக்காமல் தேவர்கள் சாமி முன் மன்மதனை தேவினார். வாராய் மன்மதனே தேவி உரத்தரை வாழும்படி செய்வாய் சோபனம் சோபனம். ஓகே, சோ இங்க வந்து அடுத்தது நம்மளுக்கு தாட்சாயினியோட கதை முடிஞ்சுட்டு அவர் திருப்பியும் கைலாசத்துல போய் தபஸ் பண்ணார் அப்படின்னா, அடுத்தது வந்து தாரகாசுரன் தோன்றினது. அவர் அப்படி தவம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த தாரகாசுரன் என்ற அந்த அசுரன் உண்டானான் அப்படின்னா. சோ அவன் வந்து என்ன பண்ணா, ஒரு வரம் கேட்டான். அதாவது சிவபெருமானுடைய பிள்ளை அவன் கையால தான் நம்மளுக்கு சாவு வரணும், வேற யாரும் தன்னை வதம் செய்ய முடியாத மாதிரி ஒரு வரம் கேட்டு வாங்கினான். சோ அதுவும் வந்து இவன் வந்து தாரகாசுரன் வந்து சிவபெருமானுடைய கிரியேஷன் இல்லையா, சோ அவனோட புள்ள தன்னை கொல்ல மாட்டான் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி ஒரு வரம் கேட்டு இது பண்ணினா. அந்த இது வரம் அவனுக்கு கிடைச்ச உடனே ஆஸ் யூஷுவல் அசுர புத்தி தானே, அட்டகாசம் தாங்க முடியல, தேவர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். தேவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம மன்மதனை அந்த இடத்துல இது பண்ணினா. அப்ப வந்து அதுக்கப்புறம் அந்த மன்மதனோட கதை வரும். மன்மதனை எரிச்சர் இவர் அந்த ஆஷஸ்ல இருந்து தான் பண்டாசுரன் வந்தாங்கிறதெல்லாம் தான் இனிமே வரும். நான் இந்த கதை வந்து இன்னும் நல்லா டீட்டெயில்டா, இப்ப சும்மா மேலோட சொல்றதுக்கு நான் அடுத்த வாரம் நல்ல டீட்டெயில்டா இது நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இன்னைக்கு வெறும் அப்படியே ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துட்டே போலாம். சுதா விஸ்வநாதன் மாமி. எஸ் மேம். தேவாள் சொன்னபடி மன்மதன் பானத்தால் தேவ தேவரை தொடுத்தடித்தான். தேவாள் சொன்னபடி மன்மதன் பானத்தால் தேவ தேவரை தொடுத்தடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாங்கண்ணால். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாங்கண்ணால். தகித்து சாம்பலாக்கினார், சாம்பலா அதுவும் ஃபாஸ்டா வரணும். தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாங்கண்ணால். தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாங்கண்ணால். தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாங்கண்ணால். தேவாள் சொன்னபடி மன்மதன் பானத்தால் தேவ தேவரை தொடுத்தடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாங்கண்ணால். தேவாள் சொன்னபடி மன்மதன் பானத்தால் தேவ தேவரை தொடுத்தடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாங்கண்ணால். பயந்து பார்வதி அம்மன் அதை கண்டு ஓடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள். பயந்து பார்வதி அம்மன் அதை கண்டு ஓடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள்.
மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம். மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம். பயந்து பார்வதி அம்மன் அதை கண்டு ஓடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள். மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம். பயந்து பார்வதி அம்மன் அதை கண்டு ஓடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள். மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம். சொல்றோம். தேவால் சொன்னபடி மன்மதன் பாணத்தால் தேவரை தொடுத்தடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாம் கண்ணால். பயந்து பார்வதி அம்மன் அதை கண்டு ஓடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள். மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம். இன்னொரு சொல்றோமா? தேவால் சொன்னபடி மன்மதன் பாணத்தால் தேவரை தொடுத்தடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாம் கண்ணால். பயந்து பார்வதி அம்மன் அதை கண்டு ஓடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள். மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம். அந்த மன்மதனுடைய சாம்பல்லேந்து ஒரு வந்த மனித உருவம் தான் பண்டாசுரன். சோ அது நம்ம என்னங்கிறது நான் அடுத்த வாரம் சொல்ற மாதிரி அடுத்த வாரம் டீடைல்டா சொல்றேன் இந்த கதை. லக்ஷ்மி 52 வந்து பண்டாசுரன் உற்பத்தி ஆறுது. ஜனனம் கிடையாது, அது சாம்பல்ல இருந்து உருவான மனித ரூபம். சாம்பமூர்த்தி அப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார் பார்த்தவுடன். சாம்பமூர்த்தி அப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார் பார்த்தவுடன். சாம்பல் பொம்மையை பார்த்தார். பொம்மையை ஃபாஸ்டா சொல்லிடுங்க. சாம்பமூர்த்தி அப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார் பார்த்தவுடன். சாம்ப சிவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். சாம்ப சிவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். நான் சொன்னதை சொல்ல மாட்டேன்னு சண்டை போட்டு நிக்கிறேன். சரியா வரல மேடம். சொன்னேனா? சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். முடியல என்னால. சாம்பமூர்த்தி அப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார் பார்த்தவுடன். சாம்ப சிவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். சாம்பமூர்த்தி அப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார் பார்த்தவுடன். சாம்ப சிவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு. விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு. வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான் சோபனம் சோபனம். வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான் சோபனம் சோபனம். விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு. வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான் சோபனம் சோபனம்.
விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான். சோபனம் சோபனம். சாம்பமூர்த்தியப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார். பார்த்தவுடன் சாம்ப சிவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான். சோபனம் சோபனம். சாம்பமூர்த்தியப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தார். பார்த்தவுடன் சாம்ப சிவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான். சோபனம் சோபனம். ஓகே, சோ அந்த சாம்பலை அப்படியே ஒரு பொம்மை மாதிரி பண்ணி அத உயிர்ப்பிச்சார். அதாவது சிவபெருமானுடைய அந்த பார்வை, அதனால அவனுக்கு இல்ல அவனை உயிர்ப்பிச்சார் பார்வதி தேவி. அப்போ பார்த்தோம்னா விஸ்வகர்மா இங்க சொல்ற மாதிரி அந்த இந்த சாம்பல்ல இருந்து உருவான அந்த மனுஷ ரூபம் அந்த குழந்தைய அழைச்சுன்னு போய் வளர்க்கிற விஸ்வகர்மா. வளர்த்து அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் கடும் தபஸ் பண்ணி வரம் கேட்கறதுக்காக ஈசனை பூஜிக்க ஆரம்பிச்சா அந்த குழந்தை. அதுதான் அந்த பண்டாசுரன். கண்ணம்மை மேம். சோ அதுக்கப்புறம் அவன் எப்படி அசுரனா ஆனான் அந்த இவன் அப்படின்னு. 60,000 வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். 60,000 வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து மற்றும் ஒருவர் அதோட நிறுத்திக்கோங்க. அவனை ஜெயிக்காமல் மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். 60,000 வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். 60,000 வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அவர் கோப அக்னியில் உண்டானதால் இவன் அசுரன் ஆகினான். இதை கண்டு பிரம்மா அவர் கோப அக்னியில் உண்டானதால் இவன் அசுரனாகினான். இதை கண்டு பிரம்மா அசுரனாகினான். இதை கண்டு பிரம்மா அசுரனாகினான். இதை கண்டு பிரம்மா அமர சத்ருவானான் பண்டு போல என்றார். ஆகையால் பேர் பண்டன். சோபனம் சோபனம். அமர சத்ருவானான் பண்டு போல் என்றார். ஆகையால் பேர் பண்டன். சோபனம் சோபனம். ஆகையால் பேர் பண்டனன். சோபனம் சோபனம். ஆகையால் பேர் பண்டன். சோபனம் சோபனம். அவர் கோப அக்னியால் உண்டானதால் இவன் அசுரனாகினான். இதை கண்டு பிரம்மா அமரர் சத்ருவானான் பண்டு போல் என்றார். ஆகையால் பேர் பண்டன். சோபனம் சோபனம். 60,000 வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர்.
மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அவர் கோப அக்னியால் உண்டானதால் இவன் அசுரனாகினான். இதை கண்டு பிரம்மா அமரர் சத்ருவானான் பண்டு போல் என்றார். ஆகையால் பேர் பண்டன் சோபனம் சோபனம். 60,000 வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அவர் கோப அக்னியால் உண்டானதா இவன் அசுரராகினான். இதை கண்டு பிரம்மா அமரர் சத்ருவானான் பண்டு போல் என்றார். ஆகையால் பேர் பண்டன் சோபனம் சோபனம். சிவபெருமான நோக்கி அப்படி ஒரு வரம் தவம் இருந்தா அந்த இது சாம்பல்ல இருந்து வந்த அந்த மனுஷிய ரூபம். சிவனும் அவனுக்கு வரம் கொடுத்தார். என்னன்னா 60,000 வருஷம் நீ வந்து ஆழ்வ, உன்னை யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு அவனுக்கு கொடுத்தா. சோ அவன் வந்து ஒரு மகா அசுரனா ஆறாம். அப்பேற்பட்ட ஒரு பவரோட ஒரு அசுரனா ஆறாம். சோ அதுதான் பண்டாசுரன்னு அவனுக்கு பேரு. அது ஏன் என்னன்னு பார்க்கலாம். விஜி ஸ்ரீராம் மேம். பண்டாசுரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு. பண்டாசுரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு. கண்டக அசுரால் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே. கண்டக அசுரால் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே. பண்டாசுரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு. கண்டக அசுரால் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே. பண்டாசுரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு. கண்டக அசுரால் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே. அவனுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்திக்கிறான். மயனை வருத்தி பண்டாசுரனுடனே மகேந்திரபுரிக்கு தெற்கு பக்கத்தில். மயனை வருத்தி பண்டாசுரனுடனே மகேந்திரபுரிக்கு தெற்கு பக்கத்தில். செய்ய சொன்னான் சோனிதபுரத்தை மயனும் செய்தானதை நன்றாய் சோபனம் சோபனம். செய்ய சொன்னான் சோனிதபுரத்தை மயனும் செய்தானதை நன்றாய் சோபனம் சோபனம். மயனை வருத்தி பண்டாசுரன் உடனே மகேந்திரபுரிக்கு தெற்கு பக்கத்தில். செய்ய புரிக்கு தெற்கு பக்கத்தில். ஓகே, மகேந்திரபுரிக்கு தெற்கு பக்கத்தில். தப்பா சொல்லிட்டு அதுதான் நல்லா இருக்கு. தெற்கு பக்கத்தில் செய்ய சொன்னான் சோனிதபுரத்தை மயனும் செய்தானதை நன்றாய் சோபனம் சோபனம். பண்டாசுரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு. கண்டக அசுரால் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே. மயனை வருத்தி பண்டாசுரன் உடனே மகேந்திரபுரிக்கு தெற்கு பக்கத்தில். செய்ய சொன்னான் சோனிதபுரத்தை மயனும் செய்தானதை நன்றாய் சோபனம் சோபனம். இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா மேடம்? பண்டாசுரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு. கண்டக அசுரால் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே. மயனை வருத்தி பண்டாசுரனுடனே மகேந்திரபுரிக்கு தெற்கு பக்கத்தில். செய்ய சொன்னான் சோனிதபுரத்தை மயனும் செய்தானதை நன்றாய் சோபனம் சோபனம். தேங்க்யூ மேடம்.
சோ அவனுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம், ஒரு நகரை அமைத்து கொண்டான். இப்போ அவனுடைய அரசாட்சி அங்க அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பண்டாசுரனுடைய அரசாட்சி என்னென்ன பண்ணினா. அவனுடைய 2 தோள்ல இருந்து 2 அவனுடைய தம்பிகள் வந்தா. அது யார் யாரு நம்மளுக்கு அத சொல்லும் போதே தெரியும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. சாந்தி மாமி. சோ இப்போ அவனுடைய அரசாட்சி. சுக்கிர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் கிரீடம் சிம்மாசனம் வெண் சாமரங்குடையும். யார் சொல்றா? ராஜி டிஎன் மேம் மியூட் போட்டுக்கோங்க. சாந்தி மாமியை கூப்பிட்டேன் மேம். ராஜி டிஎன் மியூட் ப்ளீஸ். சுக்கிர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் பீடம் சிம்மாசனம் வெஞ்சாமரம் குடையும். சுக்கிரன் போல் சுக்ரன் போல் யோசனை உள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் சிருஷ்டித்தான். சுக்கிரன் போல் யோசனை உள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் திருஷ்டித்தான். சுக்கிர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் கிரீடம் சிம்மாசனம் வெண் சாமரம் குடையும். சுக்கிரன் போல் யோசனையுள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் சிருஷ்டித்தான். சுக்கிர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் கிரீடம் சிம்மாசனம் வெண் சாமரங்கொடையும். சுக்கிரன் போல் யோசனை உள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் சிருஷ்டித்தான். இடது தோளில் தம்பி விஷங்கனை சிருஷ்டித்தான். இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள். இடது தோளில் தம்பி விஷங்கனை சிருஷ்டித்தான். இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள். வடிவுள்ள 4 பெண்டாட்டி உண்டவனுக்கு வாதாபி மர்த்தனா சோபனம் சோபனம். வடிவுள்ள 4 பொண்டாட்டியுண்டவனுக்கு வாதாபி மர்த்தனா சோபனம் சோபனம். இடது தோளில் தம்பி விஷங்களை சிருஷ்டித்தான். இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள். வடிவுள்ள 4 பொண்டாட்டியுண்டவனுக்கு வாதாபி மர்த்தனா சோபனம் சோபனம். சுக்கிர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் கிரீடம் சிம்மாசனம் வெஞ்சாமரங்குடையும். சுக்ரீவன் போல் யோசனை உள்ள தம்பியான இல்ல சுக்ரீவன் இங்க எங்க வந்த? அவர் ராமாயணத்துல தானே இருக்க. சுக்ரன் போல் யோசனை உள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் சிருஷ்டித்தான். இடது தோளில் தம்பி விஷங்களை சிருஷ்டித்தான். இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள். வடிவுள்ள 4 பொண்டாட்டியுண்டவனுக்கு வாதாபி மர்த்தனா சோபனம் சோபனம். இன்னொரு தடவை சொல்லவா மாமி? சுக்கிர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் கிரீடம் சிம்மாசனம் வெண் சாமரங்குடையும். சுக்கிரன் போல் யோசனை உள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் சிருஷ்டித்தான். இடது தோளில் தம்பி விஷங்களை சிருஷ்டித்தான். இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள். வடிவுள்ள 4 பொண்டாட்டியுண்டவனுக்கு வாதாபி மர்த்தனா சோபனம் சோபனம். ஓகே. சோ நகரத்தை முதல்ல ஏற்படுத்தினான் அந்த பண்டாசுரன். அடுத்தது அவனுக்கு சிம்மாசனம், அப்புறம் வெண் சாமரம், அப்புறம் குடை, அதாவது அந்த ராஜாக்கே உரிய அந்த இதை எல்லாம் வந்து சுக்கிர பகவான் வந்து கொடுத்தாராம். கிரீடம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாராம். அதுக்கப்புறம் என்னன்னா அவனுடைய வலது தோள்ல இருந்து இன்னொரு அசுரன் அவனுடைய தம்பி தோன்றினான். அவன் பேர் தான் விசுக்கிரன். இடது தோல்ல இருந்து விஷங்கன். சோ இந்த 2 தம்பிகள் பண்டாசுரனோட தம்பிகள் 2 தோல்ல இருந்தும் சிருஷ்டிச்சா அப்படின்னு சொல்றான். சோ அந்த விஷும்பன் விசுக்கிரனும் விஷங்கனும் யாரு அப்படின்னா நம்ம வந்து பண்டாசுர வதத்துல பார்க்கும் பொழுது வாராகி வந்து ஒருத்தரை கொன்னுடுவா.
மந்திரினி வந்து இன்னொருத்தரை கொன்னுடுவா. சோ அதுதான் நம்ம பார்த்திருக்கோம். விசுக்ர பிராண ஹரண வாராகி வீரிய நந்திதா, அதுக்கு முன்னாடி விஷங்க வத தோஷிதா, அதுவும் பார்த்திருக்கோம். சோ அந்த 2 லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும். சோ பண்டாசுரனை அந்த அம்பாளே லலிதாம்பிகையே வந்து வதம் செய்வதற்கு முன்னாடி அவனுடைய தோளிலிருந்து தோன்றிய இந்த விசுக்ரனும் விஷங்கனையும் வந்து அந்த மந்திரியாரும் சேனாதிபதியுமான மந்திரினியும் வாராகியும் வதம் பண்ணினா. அதெல்லாம் நம்மளுக்கு பின்னாடி வரும். சோ இப்போ இங்கே வந்து என்னன்னா இந்த சிருஷ்டி உண்டாருது, இந்த அசுரர்கள் தோன்றினா. சோ அதை தவிர இன்னொருத்தி வேற இருக்காளாம், 2 தம்பியாச்சா, ஒரு தங்கை வேற இருக்காளாம் திமினி. இது எனக்கே தெரியாது, புதுசா இருக்கு. அதை தவிர அவன் நல்ல ஏகபோகமா வாழ்ந்தான், 4 பொண்டாட்டியோட. சாம்ராஜ்யம் கிடைச்சுடுத்து, கூட பிறந்தவா கிடைச்சுட்டா, அவனே சிருஷ்டிச்சுட்டான். 4 மனைவிமார்களோட ஜம்முன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்திண்டு இருந்துட்டு அரசாட்சி புரிஞ்சுட்டு வந்தான். சந்தோஷமா அப்படியே இருக்கலாமா? அந்த துர்புத்தியால பல கெடுதல்களை செய்தான். கடைசியில அவனே கெடுதலை சந்திக்க நேர்ந்தது. அதெல்லாம் நம்மளுக்கு இனிமே வரிசையா இப்பதான் நம்மளுக்கு அந்த பண்டாசுரன் என்னென்ன அட்டூழியம் பண்ணாங்கிறதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம்தான் தேவர்கள் அம்பாளை துதிச்சு அம்பாள் தோன்றி அந்த லலிதாம்பிகை அவளுடைய அழகு அதுக்கப்புறம் வரிசையா நம்மளுக்கு வரும். அம்பாளுடைய லலிதாம்பிகை, லலிதாம்பாள் சோபனம்னு இது பேரு. அதுக்கப்புறம் தான் அவளுடைய கதையே, மெயின் கதையே நம்மளுக்கு ஆரம்பிக்கும். சோ இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நம்ம ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிடலாம் 46ல இருந்து. மோகினியும் அந்த தானம் அடைந்தாள், மோகம் தெளிந்து சிவனுமையுடனே வாகனமான ரிஷபத்திலேறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவது அந்த அவதாரம், பின்னே இப்பொழுது சொன்னோம் மோகினி ரூபம், பின்னுங்கேள் இது 2 சோபனம் சோபனம். லலிதா தேவி உடைய மகிமை தன்னிலே லட்சம் கோடி உளத்தில் லேசம் சொல்வோம், கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகமில்லை. பூர்வத்தில் தக்ஷனுடைய கணிகையாக்கும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு, சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யஜ்ஞத்துக்கு தாட்சாயணி போனால் சோபனம் சோபனம். தகப்பனும் தாயும் அம்மா வந்தாயாவென்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்புறம் எரித்தவருடைய பாகத்தையும் முடக்கி விட்ட யஜ்ஞத்தை செய்தான் தக்ஷன். ஈசர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேணும் என்று விசையாய் அக்னியிலே மறைந்து பார்வதியாக வேறே அவதரித்தாள். சோபனம் சோபனம். இதை கேட்டு ஈசனும் தக்ஷன் தலையை கிள்ளி எரித்து விட்ட யஜ்ஞம் நிறைவேற்றி விட்டு வந்து இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தே யோக தபசிருந்தார். பர்வதராஜரும் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்றறிந்து பார்வதி தேவியை தகப்பனார் ஈசர்க்கு பணிவிடை செய்வித்தார். சோபனம் சோபனம். சுவாமி இப்படியாக தவம் செய்யும் போது தாரகாசுரன் சூரன் உண்டானான். சுவாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்கட்கு வரத்தினாலே. தாரகாசுரனடி பொறுக்காமல் தேவர்கள் சுவாமி முன் மன்மதனை ஏவினர். பாராய் மன்மதனே தேவியோடீசரை வாழும்படிக்கு செய்வாய். சோபனம் சோபனம். தேவாள் சொன்னபடி மன்மதன் வானத்தால் தேவரை தொடுத்தடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனை தகித்து சாம்பலாக்கினார் 3ஆம் கண்ணால்.
பயந்து பார்வதி அம்மன் அதை கண்டு ஓடி போய் பர்வதராஜன் சொல்லால் தபசிருந்தாள். மன்மதன் சாம்பலை பிசைந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தான் சோபனம் சோபனம். சாம்பமூர்த்தி அப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தவுடன் சாம்ப சீவனுடைய அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான் சோபனம் சோபனம். 60,000 வருஷம் சாம்ராஜ்யமும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். மற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமல் வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அவர் கோப அக்னியில் உண்டானதால் இவன் அசுரன் ஆகினான். இதை கண்டு பிரம்மா அமர சத்துருவானான் பண்டு போல என்றார். பாகையால் பேர் பண்டன் சோபனம் சோபனம். பண்டாசுரன் இப்படி உண்டானவுடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு கண்டக அசுராள் பண்டாசுரனை உடனே கற்பித்தாள் பட்டணம் உண்டாக்கவே. மயனை வருத்தி பண்டாசுரனுடனே மகேந்திரபுரிக்கு தெற்கு பக்கத்தில் செய்ய சொன்னான் சோனித புரத்தை மயனும் செய்தான் அதை நன்றாய் சோபனம் சோபனம். சுக்கிர பகவான் கொணர்ந்து கொடுத்தார் கிரீடம் சிம்மாசனம் வெண் சாமரம் குடையும். சுக்கிரன் போல் யோசனையுள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் சிருஷ்டித்தான். இடது தோளில் தம்பி விஷங்கனை சிருஷ்டித்தான். இன்னும் ஒருத்தி தங்கை திமினி என்பாள். வடிவுள்ள 4 பெண்டாட்டி உண்டவனுக்கு வாதாபி மர்த்தனா சோபனம் சோபனம். ஓகேவா? சோ எல்லாம் அவனுக்கு அமைய பெற்றது. சாம்ராஜ்யம் கிடைச்சது. அண்ணன் தம்பி தங்கைகள் கிடைத்தனர். அப்புறம் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு ஜம்முன்னு இது பண்ணிட்டு இருந்தான். அவனுக்குன்னு ஒரு மந்திரி கூட்டம் மக்கள் கூட்டம் எல்லாம் ஒரு அழகான சாம்ராஜ்யத்தை அமைச்சுட்டான். அதுக்கப்புறம் அங்க ராஜ்யம் நடத்துறான். என்னென்ன பண்றான் அதுக்கப்புறம் அப்படிங்கறது பார்க்க போறோம். தேங்க்யூ all. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, madam. Thank you, ma'am. Thank you, ma'am.